உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, இந்த அரங்கில் நிறைந்திருந்து வழக்கம் போல் எங்களுக்கு உற்சாகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் பணிவான வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொள்கிறேன். பண்டிகை என்பது உலகம் முழுவதும் சமயம் கண்டுபிடித்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை. எல்லா சமயங்களும் அந்த பண்டிகைகளின் போது வீட்டுக்குள்ளே ஒரு புதிய காட்சிகளையே நான் பார்க்க முடியுது. என்ன அதில் எல்லாம் கொடுத்தாரு, சமயம் துட்டு கொடுக்கலை, அதான் பிரச்சனை. அன்றைக்கு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு அது மிகப்பெரிய கொண்டாட்டம், ஆனால் பெற்றோர்களின் திண்டாட்டம். அது என்ன செய்ய? இந்த திண்டாட்டத்தில் யார், இந்த ஆணா இந்த பொண்ணா? இந்த பக்கத்தில் 3 பேர் அது போல ஒரு உட்கார்ந்துருக்கிற காட்சியை பாருங்க. ஆமாம், அவர் சொல்கிறாரு, ஐயா தீபாவளின்னு ஒன்று வருது, நல்லது தான், வேணாம்னு சொல்லலை, வாசல் வரைக்கும் வந்துட்டு அப்படியே போயிடணும், அது வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை இம்சப்படுத்துது ஐயா, என்னையா செய்ய? அந்த பொம்பளை எத்தனை சேலை எடுத்து கொடுத்தா, அதுக்கு ஒரு பார்வை, முன்னையும் ஒரு பார்வை பார்த்துச்சான் இவரை. அன்னைக்கு அந்த பார்வையிலேயே அவர் சொன்னாராம், என் இதயத்தையே நீ திருடுறேன்னாராம். இப்போ சொல்கிறாராம், பார்க்காதாயி பார்க்காத. அந்த அளவுக்கு பணம் இல்லையா, அது வந்த உடனேயே யாரை நிறைவு செய்வது? அதில் போனதான் மண்ட முடியலை. எல்லா வகையிலும் சிரமப்படுற ஆள் யார் அப்படின்னா ஆண்கள் தான். அந்த பக்கத்தில் இருக்கார் பாருங்க, தம்பி நெல்சனு, அவர் இப்போவே யோசிக்கிறார். இப்போ ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே மாமனார் வீட்டிலேருந்து வரும். பின்னாடி இருக்கு புரட்டாசியும் கார்த்திகைன்னு வாங்க, அப்போ பார்த்துக்கிடலாம் என்ன. அதனால் அவர் இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் அந்த கவலையை கொஞ்சம் சேர்த்து வைக்கிறாரு. சிரமம் நமக்கு தான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா பார்க்குறாருல, அவர் ராஜா சொல்ல வேண்டாம், இதுக்கு பயந்துக்கிட்டே அவர் வீட்டில் தங்கிறது இல்லை. அவர் இந்த 3 பேரும் சொல்கிறாங்க, ஆண்கள் தான் பண்டிகை கால மகிழ்ச்சிக்காக அதிகமாக சிரமப்படுறாங்க. இந்த பக்கம் இருக்காங்களே திருமதி உமா மகேஸ்வரி, அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க அவ பாருங்க, பண்டிகைனா இங்கே யாருக்காவது பண்டிகை தெரிஞ்சிருக்கா? நீங்கள் பாருங்களேன், பண்டிகைக்காக அந்த கால மகிழ்ச்சிக்காக கணவன் மகிழ வேண்டும் என்பதற்காக, பிள்ளைகள் மகிழ வேண்டும் என்பதற்காக, வீடு முச்சூடு மகிழ வேண்டும் என்பதற்காக நான் முழுக்க முழுக்க பாடுபடுறது, சிரமப்படுறது யார் அப்படின்னா பெண்கள் தான். யார்? திருமதி உமா மகேஸ்வரி. அந்த பக்கத்தில் இருக்காங்களே குரு ஞானாம்பிகா, அவங்க பேராசிரியர், அவங்களும் சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்களுடைய மகிழ்ச்சிக்காகன்றாங்க அவங்க. நாங்கள் தான் சிரமப்படுறோம். அவங்க பாரதி ராஜா பேசுகிறார்ல, அப்போ உண்டு இல்லைன்னு பார்த்துடணும், உண்மையை சொல்லணுன்றதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. பாவம் அவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் தான் பெண்கள் தான் சிரமப்படுறோம் அப்படின்றாங்க. நாம் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பண்டிகைகள் வேணும்.
அந்த மகிழ்ச்சிக்காக சிரமப்படுறது யார்? ஆண்களே என்ற அணி பேசத் தொடங்குகிறது. நம்முடைய புலவர் மா ராமலிங்கனார் அவர்கள் இப்போது தன்னுடைய அணியை நிலைநிறுத்தி வைக்க வருகிறார்கள். உங்கள் சார்பில் அவரை அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாடிக்கையாளர்கள் வியந்து பாராட்டும் போத்தீஸ்